கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அன்புள்ள இயேசுராஜாவே, இந்த நேரத்திலும் தகப்பனே, உம்முடைய சிலுவை வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களோடு நீங்க பேசும்படியா, ஆண்டவரே, இந்த சிலுவை வார்த்தைகளை தியானிக்கும் போது ஏசப்பாவுடைய வல்லமை மகிமை எங்களை நிரப்பும்படியாய் இந்த வேளையை அப்பா நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா ஏசப்பா உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் அப்பா. நீங்க வெளிப்படும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒரு விசை கூட தகுதிப்படுத்துவீராக. இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, இந்த வேளையிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் ஒரு விசை கூட உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் மிகுந்த ஆவலோடு. இன்றைக்கு இயேசு எங்களோடு எதை பேச போகிறார், எந்த ஒரு தேவ வார்த்தையை கேட்க போகிறோம் என்று அவளோடு வந்து உட்கார்ந்து இந்த டிவி முன்பதாக நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் தேவன் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளை சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், உடம்புலேருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, வலி, அந்த முள்ளு தலையில குத்தி வச்சிருக்காங்க, முள்முடி, அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே வடியுது, வலிக்குது. ஏன்னா அவருடைய சரீரம் நம்மள மாதிரி தான், அவருடைய சரீரத்துல தான் இருந்தார்ல. அப்போ அவருக்கு வலி இருந்துச்சு. அந்த வலிகளின் மத்தியிலும் பாருங்க, அவரை சிலுவையில அறையிறாங்க. வலதுபுறத்துல ஒரு கல்லை, இடதுபுறத்துல ஒரு கல்லை, நடுவுல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். மிகுந்த வேதனை, மிகுந்த வலி, அவருடைய சரீரம் அவரால் தாங்க முடியாத வலியில இருக்கிற அந்த வேளையிலும் அவர் முதலாவது சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவ்வளவு அழகா இருக்குல்ல, இவ்வளவு அழகு பாருங்க. தான் ஒரு வேதனையில இருக்கும்போது, எவ்வளவு வலியில இருக்கும்போது, ஜனங்களால் காயப்பட்டு இருக்கும்போது, அந்த எந்த ஒரு ஜனங்கள் அவரை காயப்படுத்தினாங்களோ, எந்த ஒரு மனிதர்கள் அவரை துக்கப்படுத்தினாங்களோ, அந்த மனிதர்களுக்காக அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிரியமானவர், இந்த வார்த்தை மூலம் நமக்கு ஆண்டவர் என்ன கற்பித்து கொடுக்கிறார்? இந்த நாள்ல யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, யாராவது துக்கமா பேசிட்டாங்கன்னா, நம்முடைய மனதெல்லாம் என்ன பண்ணுது? ஏன் இப்படி அவங்க பேசுனாங்க? அப்படித்தானே இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்.
அது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னு தானே இந்த பூமியில இன்னைக்கு நினைக்க தோணுது இல்ல. ஆனா இயேசு என்ன பண்ணார் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார் பாருங்க. மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு மாடல், ரோல் மாடல். பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதுல என்ன சொல்றார்? பிதாவே, பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னிங்கப்பா, இவங்க தாங்கள் செய்யறது, அவங்க செய்யறது இன்னதென்று அவங்களுக்கே தெரியல அப்படின்றாரு. என்ன ஒரு அன்பு இல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட அத மாதிரி காயப்பட்டு, வார்த்தைகள்னால் துக்கப்பட்டு, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு, இல்ல வீட்டாரால் நெருக்கப்பட்டு, இல்ல பணி செய்யற இடத்துல ஒருவேளை காயப்பட்டு, இந்த வேளையில என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பேசிட்டாங்க, எதனால அவங்க என்கிட்ட பேசினாங்க, எதனால என்ன கடினமா பேசி என்ன துக்கப்படுத்தி என்னை காயப்படுத்தினாங்களே, ஏன் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில தேவன் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவை பார்த்து அவர் ஜெபிக்கிறது போல நாமும் என்ன செய்யணும்? யார் நம்மை துக்கப்படுத்தினாங்களோ அவர்களுக்காக தேவனை மட்டும் நோக்கி பார்க்கணும். ஏசப்பா, அவங்க தெரியாம செய்துட்டாங்கப்பா, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, அப்படி சொல்ல முடியுமா பிரியமான தேவ பிள்ளைகளே? இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில அந்த மாதிரி மன்னிக்கிறது மட்டும்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது முடியாத ஒரு காரியமா இருக்குல்ல. ஆனா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிதாவை பார்த்து ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியலப்பா, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. பாருங்க எவ்வளவு ஒரு வேதனை இல்ல. அந்த வேதனையின் மத்தியில மன்னிக்கிற ஒரு குணத்தை பாத்தீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களால் மன்னிக்க முடியாம நீங்க இருக்கிறீங்களா? நீங்க மன்னிக்கும் போது என்ன நடக்கும் பாத்தீங்களா? ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து மன்னித்ததுனால முழு மனுக்குலமே பாருங்க, இன்றைக்கு இயேசுவை மட்டும்தான் ஆராதிக்கிற ஒரு கிருபைல எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக தங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் சொன்னார்ல. தேவன் தன்னையே தாழ்த்தினார், தரை மட்டும் தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அதை கொள்ளைப்பாடின பொருளாக எண்ணாமல் தன்னையே தாழ்த்தினார் சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் காயப்படுத்தினாலும் சரி, அதுக்காக நம்ம ஏசப்பாட்ட ஜெபிக்கிறது மட்டும்தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஜெபித்துக்கு விட்டுட்டு அந்த மக்களை பார்த்து, திட்டினவங்களை பார்த்து, காயப்படுத்தினவங்களை பார்த்து நம்ம வேதனையோடு அவங்களை துக்கப்படும்படியா நாம் பேசக்கூடாது என்று தேவன் அருமையான இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்கள, நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாமா? அந்த வேதனையின் மத்தியில ஏசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஏன்னா அவர்கள் அறியவில்லை. தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். ஏசப்பாவுக்காக இந்த பூமியில அவருக்காக அரிய பெரிய காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களுக்கு அது தெரியாதே. தெரியாதவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது, இயேசுவை அறியாதவர்கள் நம்மை துக்கப்படுத்தும் போது அவர்களை நாம் சபிக்கவே கூடாது. பிரியமானவர்களே, அவர்களை நாம் வேதனைப்படுத்தவே கூடாது. அவர்களுக்காக நம்ம பிதாவிடம் மன்றாட வேண்டும், இயேசுவிடம் மன்றாட வேண்டும். இயேசுவே, நான் என்னை வேதனைப்படுத்துறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டு இருக்காங்கப்பா, அப்பா அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. அவர்களும் நான் உங்ககிட்ட இருக்கிறது மாதிரி, உங்களோடு உறவு வைத்திருக்கிறது மாதிரி அவர்களும் உங்களோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ளட்டும் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்போ இந்த வேளையில எத்தனை பேர் கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் துக்கத்தோடு இருக்கீங்களோ தெரியாது. ஆனா ஒன்றே ஒன்று பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட்ட சொல்லிருங்க, அவங்களை மன்னிக்கும்படியே ஆண்டோட்ட கேட்டுருங்க. ஏசு அவர்களுக்கு மன்னிப்பார். பிரியமானவர்களே, ஏன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஏசு பிதா கிட்ட ஜெபிக்கிறாருங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, என்னுடைய நாமத்தை நான் இவங்களுக்கு கொடுத்தேன்ப்பா, என்னுடைய மகிமை இவர்களுக்கு கொடுத்தேன்ப்பா, என்னுடைய வார்த்தை இவர்களுக்கு கொடுத்தேன்ப்பா, அப்பா நீங்க என்னுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி இந்த முழு மனுக்குலத்திற்காகவும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறோம்ல. எத்தனை பேர் பிறந்தாங்க, மரித்துட்டாங்க, இன்னும் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, அத்தனை பேருக்காகவும் யோவான் 17ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படித்து பாருங்க. பிதா கிட்ட இயேசு ஜெபித்தார்னு பாக்குறோம். அந்த பிதா கிட்ட அவர் ஜெபித்த முதல் ஜெபமாக இயேசு சிலுவையில 7 வார்த்தைகள் சொன்னாரே, அந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்கலாமா? அப்படி யாராவது நமக்கு விரோதமா செயல்பட்டு இருந்தா, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை இயேசு துடைப்பார், உங்கள் காயங்களை இயேசு கட்டுவார், உங்கள் வேதனைகளை இயேசு மாற்றுவார்.
இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தார், இயேசு கிறிஸ்து இன்னும் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியும் பிரியமானவளே. அதான் அவர் சொன்னார்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வழியே நம்ம இயேசு கிறிஸ்து தாங்க. பாத்தீங்களா, இன்னும் ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். இதே எபேசியர் 4வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள். பாத்தீங்களா, அழகான வசனம் இல்ல? எபேசியர் 4வது அதிகாரம் 32ஆம் வசனம். கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ஏன்னா அவர் மன்னிக்கிறார் சிலுவையில். இயேசு சிலுவையில் மன்னித்தார். முழு மனக்குலத்துடைய பாவத்திற்காக அவர் மன்றாடுறார். பாத்தீங்களா, பிதாவே இவர்களுக்கு மன்னி. அந்த ஒரு வார்த்தை போதுங்க, நம்ம எல்லாரையும் இயேசு மன்னிக்கிறவர் என்கிறத அது தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நினைக்கலாம், ஐயோ நான் இயேசுக்கு விரோதமா நிறைய தப்பு பண்ணி இருக்கிறேனே, ஏசப்பா பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய பேசி இருக்கிறேனே, இயேசுக்கு பிரியமில்லாத நிறைய செயல்களை செய்திருக்கிறேனே, என்னை இயேசு மன்னிப்பாரா? அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை மிக பெரிய ஒரு பாவத்தை செய்துட்டு, இந்த பாவம் செய்ததுனால என்னால இந்த பூமியில் வாழ முடியுமா முடியாது என்று நான் கண்ணீர்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில தேவன் சொல்றாரு, இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல, இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னித்தது போல இப்ப உங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். கலங்காதீங்கள் தேவ பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்கன்னு சொல்றாரு. யாராவது நமக்கு தப்பு செய்திருந்தா கூட நாமும் மன்னித்துருவோம். நம்ம தப்பு செய்திருந்தா கூட இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். இயேசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்கன்னா, இப்பவே உங்க பாவத்தை இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஒரு வசனம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்கிறதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியை நம்ம படிக்கிறோம் பிரியமானவளே. இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லியிருக்கார் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, அப்பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு கிட்ட வர்றாங்க. பேதுரு கிட்ட வந்து ஆண்டவரை அப்பொழுது பேதுரு ஆண்டவர் கிட்ட வர்றாரு. பேதுரு ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றாரு. மத்தேயு 18வது அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறான். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தா நான் எத்தனை தடவை மன்னிக்கலாம்? 7 தடவை மன்னித்தா போதுமான்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. 7 தரம் மட்டுமல்ல 70 தரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம நினைக்கலாம், எத்தனை முறை நான் மன்னிச்சிட்டேன், இன்னுமா நான் மன்னிக்கணும்? எனக்கு விரோதமா எவ்வளவு செயல்பாடுகளை செய்துட்டு இருக்காங்க, நான் இன்னுமா அவங்கள மன்னிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டு பாத்தீங்களா, பேதுருக்கிட்ட இயேசு என்ன சொன்னாரு? 7 தரம் மாத்திரம் இல்ல 70 தரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை மன்னிக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்ததுனால, குடும்பங்களுக்கு விரோதமா ஒருவேளை ஒரு கோபம், எரிச்சல் உங்களிடம் இருக்கிறதா? பிரியமான பிள்ளைகளே, மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சீங்கன்னா, இயேசு மன்னித்தது போல நாம மன்னிச்சிட்டோம்னா, இந்த நேரத்துல இயேசுடைய சமாதானம் உங்களை நிரப்பும். எந்த விதத்துல நீங்க குறைபட்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய குறைவுகள் மாறும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க கண்ணீர் மாறும், பிரச்சனைகள் மாறும். ஒருவேளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவர்கள் மறுபடியும் பேசும்போது நீங்க துக்கப்பட்டுட்டே இருப்பீங்கல்ல. ஆனா நீங்க மன்னிச்சு பாருங்க, நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட ஓடி வருவாங்க. அநேகர் சாட்சி சொல்றத நம்ம கேட்டிருக்கோம்ல. மன்னித்ததுனால நாங்க 2 குடும்பங்களும் ஒப்புரவா இருக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகள் கூட, உங்க வாழ்க்கையில கூட நீங்க மன்னித்ததுனால உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்து நீங்கள் இன்றைக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கலாம். பிரியமான பிள்ளைகளே, ஆனா யாராவது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள், எங்களால மன்னிக்க முடியல, மன்னிக்காம இருந்தோம்னாலும் எங்களுக்கு சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்க மன்னித்து பாருங்க. உங்க சகோதரனோட ஒப்புரவாயிட்டு தான் வந்துதான் நீங்க காணிக்கை எனக்கு செலுத்த வரணும்னு இயேசு சொன்னாரே.
ஒப்புரவாம நம்ம ஒவ்வொரு சண்டையும் ஆலயத்துக்கு வர போயிட்டு இருக்கோம்ல. ஆனால் நம்ம ஒப்புரவாயிட்டு போனோம்னா நம்ம மன்னிச்சிட்டோம்னு அர்த்தம். அவங்கள கூப்பிட்டு தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவங்க தான் எவ்வளவோ தப்பு செய்திருக்காங்களே, நான் எதுவுமே செய்யலையேன்னு. ஆனா பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு செய்தது போல நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள தெய்வீக சமாதானம் வரும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அழகா அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 18வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா அதே பகுதியில மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை மக்களுக்கு சொல்லி கொடுப்பாரு பாருங்க. என்ன சொல்லி கொடுக்குறா நீங்க படித்து பாருங்க. அதாவது மத்தேயு 18வது அதிகாரம் 23ஆம் வசனம். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. அப்ப ராஜா கணக்கு பார்க்கிறாரு, யார் யார் எவ்வளவு தனக்கு தரணும்னு. அப்போ ஒருவர் 10,000 தாலந்து கடன்பட்டவன் அவனை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க. ராஜா, உங்களுக்கு இவன் 10,000 தாலந்து கடன் தர வேண்டியது இருக்கிறதுன்னு. அப்போ ராஜா அவன்கிட்ட பேசுறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்? கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லை. அப்ப சொல்றான், அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி சொல்றான். அப்போ அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்குறான். வணங்கி சொல்றான், ஆண்டவனே என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன்னு சொன்னான். அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணா, மனது இறங்கி அவனுடைய கடன் எல்லாம் மன்னிச்சிட்டான். பாருங்க, 10,000 தாலந்து கடன் பாருங்க, அதை மன்னிச்சிட்டான். ஆனா அங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒருத்தனை ராஜா மன்னிச்சு அனுப்புறாரு. அவன் வழியில போயிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னொரு நபர் வந்து 100 வெள்ளி பணம் கொடுக்கணும். பாருங்க, இந்த ராஜா எவ்வளவு மன்னிச்சாரு? 10,000. பாத்தீங்களா, 10,000 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா 10,000 தாளந்த மன்னிச்சிருக்கிறாரு. ஆனா இவனுக்கு 100 வெள்ளி பணம் கொடுக்கிற ஒருவன் வழியில வரான். இவன் அவனை பிடிச்சி அவனுடைய பணத்தை கேட்கிறான். அவன் கொடுக்காததுனால அவனுடைய தொண்டைய பிடிச்சி நெரிச்சு, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும்னு சொல்றான். அவன் சொல்றான், காலில் விழுறான். அதே மாதிரி விழுந்து பொறுமையா இரும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா இவன் சம்மதிக்காம அவனை என்ன செய்தான்? காவலில் போடு வைத்தான். இதை அவனுடைய வேலைக்காரர் பார்த்து ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா, நீங்க இப்பதானே ஒருத்தனை 10,000 தாளந்து கடனை தீர்த்து அவனை மன்னித்து அனுப்புனீங்க. ஆனா அவன் பாருங்க, ஒரு 100 வெள்ளி பணம் கொடுக்கிற ஒருவனை பாருங்க, அவன் தொண்டையை நெரித்து அவனை பிடிச்சி அந்த கடனை கொடுக்க முடியலன்னு சொன்ன பிறகும் அவனை காவல்ல போட்டுட்டான் அப்படின்னு. இந்த காரியத்தை அவர் அப்படியே வந்து நேர ராஜா கிட்ட சொன்னோன்ன, ராஜா யாரை மன்னித்து விட்டாரோ அவரை கூப்பிட்டாரு. பொல்லாத ஊழியக்காரனே சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரன், ஏன்னா நீ மன்னிக்கவில்லையப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா நீ உன்னுடைய ஊழியக்காரனுக்கு மன்னிக்கல, அதனால நீ என்ன செய்யன்னு சொல்றாரு, நீ என்கிட்ட வேண்டி கொண்டா, அதனால உன் கடனெல்லாம் தீர்த்துட்டேன்ப்பா, ஆனா நான் உனக்கு செய்தது போல, நான் உனக்கு இறங்கி செய்தது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தீர்க்கிறது வரைக்கும் அவனை உபாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். சொல்லிட்டு தான் சொல்லுவாரு, அப்பா, நீங்களும் அவனவன் தான் செய்த தப்பிதங்களை, தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நீங்க மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இயேசு கிறிஸ்து அருமையான வேத வசனம் நிறைய இடத்துல வேதத்துல நம்ம பாக்குறோம். என்ன சொன்னாரு? மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆனா நம்ம மட்டும் என்ன செய்யறோமா? யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா, யாராவது ஒருத்தங்க நமக்கு விரோதமா ஏதாவது செய்துட்டா அவங்கள மன்னிக்க முடியல. ஆனா ஏசு மன்னிக்கிறவருங்க, ஏசு மன்னிக்கிறவர். அவர் சொன்னார் சிலுவையில் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இன்னும் நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுங்க, இயேசு பற்றி தெரியாது. நம்ம அறிவிக்கணும் அவங்களுக்கு, இயேசு எதுக்காக இந்த பூமியில வந்தார், இயேசு நமக்கு என்ன செய்தார், அவர் என்ன செய்ய போறார் சொல்லணும். அவர் நம்ம இந்த பூமியில வந்தாரு, நம்ம பாவத்தை எல்லாம் மன்னித்தாரு, அதுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு, தன்னையே அர்ப்பணித்தார். அதோடு முடியல, அவர் இந்த பூமியில இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார் என்று நம்ம சொல்லணும் பிரியமான பிள்ளைகளே. அப்படி சொல்லும் போது அவர்களும்
இயேசு ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களும் உங்களுக்கு மன்னிப்பாங்க. தேவனும் நம்மளை நேசிப்பாரு, நம்மை உயர்த்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆம் தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்பாடுகள் உங்களை மன்னிக்க கூடாதபடிக்கு உங்களுக்கு இருக்குமா, இந்த வேளையில மன்னிச்சிருங்க. அவங்களோடு ஒப்புரவாயிருங்க. ஒப்புரவாகாம நம்ம ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. ஒப்புரவாயிட்டு தேவனோடு பேசும்போது மட்டும்தான் மனதுக்குள்ள சமாதானம் இருக்கும். விரோதமாகவே செயல்பட்டுட்டு அவர்களுக்கு விரோதமாக மன்னிக்கவே முடியாத போது நம்ம மனதுல எப்படிங்க சமாதானம் இருக்கும்? நம்ம மனதுல எப்படி சந்தோஷம் இருக்கும்? எப்படி நம்மால் இந்த பூமியில மகிழ்ச்சியா உலாவ முடியும்? அதனால தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கண்ணீர். அதனால தான் இன்னைக்கு மன்னிக்க முடியாதனால தான் அநேக வீடுகள்ல வேதனை. ஏன்னா இயேசு பாருங்களேன், எவ்வளவு கண்ணீரின் மத்தியில அந்த பாடுகள் பாருங்க. ஏசாயா 53 ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த அவர் பட்ட காயங்களால், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவதற்கு அந்த சிலுவையில தன்னையே கொடுத்தாருங்க. ஏசாயா 53 ஃபுல்லா படித்து பார்க்கும்போது இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் சிலுவையில் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. அப்படின்னா முதலாவது சிலுவை வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நாமும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். நம்ம மன்னிக்கும் போது அதுல தெய்வீக சமாதானம் வரோங்க. அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கும் வேதனை, அநேக குடும்பங்களை இன்னைக்கு கண்ணீர். மன்னித்து பாருங்க. நம்ம மன்னிக்கும் போது அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது அவங்க கண்ணீர் மாறுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். நம்ம மன்னிக்காம இருக்கும்போது அவருடைய குடும்பத்திலும் கண்ணீர். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திலையும் இன்னைக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாததுனால தான் பாருங்க அநேகர் இன்னைக்கு வேதனையில இருக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, மன்னித்து பாருங்கள். சேலஞ்ச் பண்ணுங்க. ஏசப்பா நீங்க மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேன்ப்பா, என்னை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏசப்பா நீங்க சிலுவையில அந்த பாடுகளின் மத்தியில மன்னிச்சிங்களாப்பா, என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஏசப்பா ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில நீர் மொழிந்த 7 வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அதுல நீர் மொழிந்த அந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த நேரத்துல நீங்க ஆண்டவரே மனதுருகி வேண்டிக் கொண்ட அன்பு தந்தையே, அப்பா நீர் முழு மனுக்குலத்திற்கும் ஆண்டவரே வாழ்வு கொடுக்கிற வார்த்தையாக இந்த மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே மீட்பை தருகிறதாக இருக்கிறதப்பா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல மன்னிப்பு இல்லாததுனால ஒரு மீட்கப்பட்ட நிலைமையில இல்ல, ஒரு ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இல்ல ஆண்டவரே. அநேக குடும்பங்களை வேதனைகளை பார்க்கிறோம். இப்பொழுதும் இதே நேரத்துல ஆண்டவரே அநேகம் தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு உங்க சமூகத்துல வந்திருக்காங்கப்பா. ஏசப்பா கிறிஸ்து மன்னித்தது போல நானும் மன்னிப்பேன். இன்றைக்கு ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி யார் யார் உங்கள் சமூகத்துல ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இயேசுவே ஆண்டவரே அவர்கள் மன்னிப்பை கேட்கும் போது நீர் மன்னிக்கும்படியாகவும் ஆண்டவரே அந்த மன்னிக்கிற குணம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வரும்படியாகவும் கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பணி செய்கிற இடத்திலும் ஆண்டவரே அவருடைய வீட்டிலும் ஆண்டவரே அற்புதத்தை செய்யும்படியாய் தேவ மகிமை நீர் அவர்களுக்கு காண்பிக்கும்படியா இந்த நிமிஷத்துல தெய்வீக சமாதானம் குடும்பங்களை நிரப்பும்படியாய் இயேசுவே உம்முடைய கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏசப்பா சொன்ன அந்த 7 வார்த்தைகள்ல இந்த முதல் வார்த்தை முழு மனுக்குலத்திற்கும் மன்னிப்பை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவே நீங்க மன்னிக்காவிட்டால் நாங்கள் இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருந்திருப்போமே. ஆனால் நீ மன்னித்ததனால் இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசுவே என்று நாங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளும் அப்பாவை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு தந்தீங்களப்பா. நீங்க அந்த கிருபைகளுக்காக இயேசுவே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் அந்த மன்னிப்பின் குணத்தை பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு ஏசப்பா இந்த நாளை நீர் ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துறோம். இதுல இயேசுடைய நாம மட்டும் பயன்பட்டா போதும் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மன்னிப்பின் செய்தி ஒவ்வொரு குடும்பங்களையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசு அப்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அற்புதத்தை செய்து உம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,